வாழ்வில் ஒவ்வொரு ஆண்டும் மக்களின் மனதை நிலகுலைய வைக்கிற ஒரு நிகழ்வுதான் நிலச்சரிவு. விஞ்ஞான முறையில் அநேக வளர்ச்சியை நாம் அடைந்தாலும் இந்த நிலை கேரளாவில் ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு இடத்திலும் தொடர்ந்து நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. இதன் காரணங்கள் என்ன, விளைவுகள் என்ன, எவ்வாறு தடை செய்யலாம் என்பவைகள் தான் இந்த செயல் திட்டத்தின் நோக்கமாகும். நிலச்சரிவு என்றால் என்ன? பூமிக்கடியில் இருக்கும் பாறைகள், மணற்பரப்பு இவைகள் திடீரென நகர்வதால் ஏற்படும் விளைவுகள் தான் நிலச்சரிவு. மலை பரப்புகள் நகர்ந்து பெரும் சேதத்தை ஏற்படுத்துகின்றன. நிலச்சரிவுகளின் விளைவுகள்: ஏராளமான மனிதர்கள் உயிரிழக்கின்றன, பொருளாதார பாதிப்புகள் ஏற்படுகின்றது, வேலைவாய்ப்பின்மை ஏற்படுகின்றது, அனைவர் உறவுகளை இழந்து அனாதையாக மாறுகின்றன, உடல் நலக்கேடுகள் ஏற்படுகின்றது, இயற்கை மீண்டும் சரி செய்ய அதிக நாட்கள் தேவைப்படுகின்றது. அவர்களுக்கு உடனடியாக மருத்துவ உதவி கிடைக்க செய்ய வேண்டும். போராளிகளை நம்பாமல் இருக்க வேண்டும். விலை மதிப்புள்ள பொருட்களை, ஆவரணங்களை ஆகியவற்றை மட்டும் எடுத்துக்கொள்ள வேண்டும். கொதித்த ஆரிய தண்ணீரை மட்டும் குடிக்க வேண்டும். தேவையான மருந்து எடுத்துக்கொள்ள வேண்டும். என்னுடைய வட்டார நிலச்சரிவு கேப் ரோடு. ஆண்டுதோறும் மழைக்காலம் என்றாலே பயக்கனவாக இருக்கும் சின்னக்கானல் மற்றும் சூரியநெல்லி பகுதியின் மக்கள் வாழ்க்கை எவ்வளவோ துயரம் நிறைந்ததாக காணப்படுகிறது. குன்றுகளை இடித்து சாலையின் அகலத்தை அதிகமாக்கியதால் எந்த நேரத்தில் எதிர்பாராத நிலச்சரிவு மக்களின் வாழ்க்கை துயரமாக்கியுள்ளது. இந்த நாட்களில் மக்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுகிறது. எவ்வாறு தடை செய்யலாம்? புவி பயன்பாடு அறிவியல் சார்புடையதாக இருக்க வேண்டியது இன்றியமையாததாகும். அறிவியல் சார்ந்த புவி பயன்பாடு முறைகள்: குன்றின் சரிவுகளை தட்டுகளாக மாற்றி சரிவின் அளவை குறைத்தல், மலையோர பகுதிகளில் உருவாகும் நீரோடைகள் தடை செய்யாதிருத்தல், அதிக சரிவுள்ள இடங்களில் கட்டுமான பணிகளை தவிர்த்தல், நிலச்சரிவு ஏற்படும் அதிர்வை தெரிந்து கொண்டு மக்களுக்கு கருவியை பயன்படுத்தி ஓரளவு நிலச்சரிவினால் வரும் பாதிப்பை தடுத்தல்.